16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசியில் 74 20 அப்படின்னு வந்திருக்கு. 74 20க்குமே எப்போவுமே இந்த 74 75 அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த 20 அப்படின்ற நம்மளுடைய ஆப்போசிட் வந்துடும். எப்படின்னா இங்கே பாருங்கள், 47 கீழே 75 இருக்குது பாருங்கள். ஏபியில் 47 இருக்கா, இந்த 47க்கு இங்கே நான் 74ன்னா அது கீழே பாருங்கள் 75 இருக்கா, அந்த 75க்கு 20 அப்படின்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட்டு. இது எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இங்கே டிசம்பரில் இருக்குது. ஸோ அந்த சார்ட் கிடைக்கல. இந்த டிசம்பர்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் 74க்கு ஒரு 20 கீழே பாருங்கள், இங்கே 70 இருக்கா, 70 இங்கே பாருங்கள் 47 இருக்குது. ஸோ 70 47. அடுத்து பாருங்கள் இந்த 25, அந்த 70க்கு ஆப்போசிட் 25. அதுக்கே பாருங்கள் 47க்கு ஆப்போசிட் 92. இங்கே ஏசியில் 74 இருக்குது பாருங்கள், அது கீழே ஒரு 75 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே 47 இருக்கா ஏசியில், இந்த 47க்கு பாருங்கள் 57 வரும். ஸோ 57. ஸோ இந்த மாதிரி 70, அந்த 74 நம்பர் எங்கெல்லாம் வருதோ சீக்கிரமாக அதே போர்டில் அந்த 70 அப்படின்ற நம்பருடைய ஆப்போசிட் வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், இந்த 07 இருக்குது, இங்கே பிசியில் 74 இருக்குது, ஓகேங்களா, 74 இருக்குது. அந்த 70 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட்டு கேமில் வரணும், ஓகேங்களா. அதுக்கு ஒன்று இங்கே பாருங்கள் 74 இருக்கா, அந்த 70ன்ற நம்பருடைய ஆப்போசிட் நம்பர் கேமில் கண்டிப்பாக வந்துடணும். ஆனால் 8 நம்பர் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள் 70, ஓகேங்களா, அந்த 74 70 அப்படின்ற நம்பரு வரணும். இங்கே 207 இருக்கா, அப்போ ஏபியில் அந்த 74உடைய நம்பரு கண்டிப்பாக வரணும். இங்கே பாருங்கள் 25. ஸோ 74 75 அப்படின்ற செட்டு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஒன்று உடனே வந்துடும், இல்லைன்னா ஒரு 10 நாள் 20 நாளில் திரும்பவும் அதே நம்பருங்க கேமில் வரும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 47 ஏசி 70 ஏசி, அது கீழே பாருங்கள் 92 இருக்குது. இதை பார்த்துங்க 92. ஸோ இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். 92ன்ற நம்பர் தான் பிசியில் இப்போ ஆப்போசிட்லேயோ டைரெக்டோ இங்கே வர மாதிரி இருக்குது. இங்கே குறித்து வச்சுக்கிது எல்லாமே அதே தான். இங்கே இருக்கிற எல்லாமே இந்த 74க்கு 20, 47க்கு 25. இங்கே பாருங்கள் ஏசி 29, ஏசி 20. ஸோ இந்த மாதிரி தான் வருது. பாருங்கள் 47க்கு ஒரு 25, இங்கே பாருங்கள் 47க்கு ஒரு 52. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த முறை நீங்கள் இந்த 47 74 கேமில் வந்துச்சுன்னா அது எந்த எப்படி வந்தாலும் சரி, 42 அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லை 97 அப்படின்னு வந்தாலும், 92 வந்தாலும், அந்த 47ன்ற நம்பரு எப்படி வந்தாலுமே அதே போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது அந்த 75னுடைய நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் 74 இருக்கா, இங்கே அந்த 70 நம்பர் வரலையா, எண்ணினே வாங்க. இங்கே பாருங்கள் 57 வந்துருச்சு. அந்த 70ன்ற நம்பருடைய நம்பரு இங்கே பாருங்கள் 57 அந்த நம்பரு வந்துச்சு. அதனால் அந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள் 25 இருக்கா, இங்கே பாருங்கள் 42, அந்த 25 24. ஸோ அதனுடைய நம்பர் தான் இங்கே பாருங்கள் 25க்கு 24. ஸோ 74 வந்தாலுமே அந்த 75ன்ற நம்பரை நீங்கள் மறக்காதீங்க, ஓகேங்களா. அதனால் அந்த 74 75 வந்துச்சுன்னா ஒரு 75 வந்தால் 74 ஃபாலோ பண்ணிங்க. இங்கே பாருங்கள் ஏசி 24க்கு ஏசி 75, ஏபி 25க்கு ஏபி 70. எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதனால் 74 அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த 75ன்ற நம்பரை உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது அதிகமாக போடுங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து இதெல்லாம் குறித்து வச்சுருக்கேன். இன்னுமே இருக்கலாம், நீங்கள் டைம் இருக்கும்போது தேடி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ போன மாதத்தில் இங்கே பாருங்கள் 24க்கு 29க்கு 74ன்னு வச்சுங்க. 29க்கு 74 அப்படின்னு, இந்த 70க்கு 20 அப்படின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு 29க்கு ஃபுல் ஆப்போசிட் 74 போட்டாச்சு. அப்புறம் 70க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 20 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 74 இருக்குது. ஸோ இதனுடைய ஆப்போசிட்டே இங்கே வரலாம், ஓகேங்களா. அதனால தான் இங்கே பார்த்துங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் 47
இந்த 47 பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது பாருங்கள் 47. ஸோ இந்த 47 வந்தது, இந்த 70 92, 47 70 92, அதை ஞாபகம் வச்சுங்க. 47 70 92. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 47 70க்கு 75, ஆனால் ஏசி 70 இருக்குது. அது அந்த ஏசிலையுமே பாருங்கள் 47 70 92 டபுள்ஸ் வரும்போது ஏசி ஏபி கரெக்டாக அந்த 92 வச்சு, அதாவது 47 70 92. இங்கே பாருங்கள் ஏசிலையுமே இருக்கும், ஏபிலையுமே இருக்கும். இன்னும் ஏபியில் இந்த 5 0 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஸோ 47 70 92, அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் 47 70 92. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்துடுங்க. இப்போ இங்கே வந்துடுவோம். 47 70 92. இதை ஏபியில் பாருங்களேன், ஏபிலையுமே பாருங்கள் 92. இங்கேருந்து வந்துடுவோம். 47க்கு 74, 57க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 20. இவங்க 92 இருக்குது. அப்படியே டைரெக்டாக 92 அப்படின்னுமே வைக்கலாம். அதனால் பிசி 92 உங்களுக்கு ஐடியா வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா, போன மாதத்தில் இருந்து நான் எடுக்கிறேன். போன மாதத்தில் பாருங்கள் 92க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 74. ஓகேங்களா? இந்த பாருங்கள் 70க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 20. ஓகேங்களா? இந்த 92 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 47 வரும். அது திருப்பி 74 அப்படின்னு வந்துச்சு. இந்த 07 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் 02, அதை திருப்பி 20. இப்போ இந்த 53 இங்கே அப்படியே வந்து 53ன்னே வரணும், இல்லை 35 அப்படின்னு வரணும். ஸோ 35 53 பிசி வைங்க. இதுக்கு ஏபி செட் பண்ணுவோம். ஏபியில் பாருங்கள் 97க்கு டைரக்ட் 97. இல்லை டைரெக்டாக 97. இந்த 76க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 12 அப்படின்னு வைங்க. 21 திருப்பி 12 அப்படின்னு வச்சாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இதை திருப்பி பிசி 74ன்னு வச்சாச்சு. இதை வந்து இதையும் திருப்பி 20ன்னு வச்சாச்சு. இந்த 97க்கும் 92க்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட் வரும். அதே மாதிரி இந்த 76ஐயும் இந்த 07ஐயும் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட் வரும் 120. இப்போ இந்த 68க்கும் இந்த 53க்கும் மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த 68க்கும் 53க்கும் மேட்ச் பண்ணும்போது பிசி 53 35 அப்படின்னு எடுக்கிறோம். இந்த ஏபி பாருங்கள் 68 இருக்குது. இங்கே டைரெக்டாக வச்சாச்சு, இங்கே ஃபுல் ஆப்போசிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு. புரியுதா? பார்த்துங்க. இப்போ இதில் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும். ஏன்னா இங்கே டைரெக்டு, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். இங்கே 2 நம்பருமே ஆப்போசிட்டு, இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இது டைரெக்டாக வச்சு ஆகணும். அப்போ இந்த 68 53 சேர்த்து பார்த்தீங்கன்னா 635 அப்படின்னு வரும், இல்லை 653 அப்படின்னு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த 668 53 தான் கேம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து இந்த பிசி 92 உங்கள் ஐடியாவில் வருதா பாருங்கள். பிசி 92 ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். 92 29 நம்ம திருப்பி வச்சு பாருங்கள். 9229 அப்படின்னு பிசி செட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிசியில் 35 53 அப்படின்னு மாற்றி கூட வச்சு பாருங்கள். அதுக்கு 635 அப்படின்னு எடுத்திருக்கேன். அது திருப்பி 653 அப்படின்னுமே கூட வைக்கலாம். இதில் பாருங்கள், உங்கள் இசையில் மேட்ச் ஆச்சுன்னா அதை ப்ளே பண்ணுங்கள்.